LibreOffice Drawவில் 3D Objectகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் பின்வரும் தேர்வுகளை பயன்படுத்தி 3D Objectகளை உருவாக்க கற்போம். எக்ஸ்ட்ரூஷன், 3D டூல்பார், 3D ரோடேஷன் ஆப்ஜெக்ட். Objectகளுக்கு 3D எஃபெக்ட்ஸ் ஐ எடிட் மற்றும் அப்ளை செய்தல் மற்றும் duplication ஐ பயன்படுத்தி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஐ உருவாக்குதலை கற்போம். இந்த டியூட்டோரியலை தொடர Drawவின் பேசிக் மற்றும் இன்டர்மீடியேட் லெவல் டியூட்டோரியல்களை தெரிந்திருக்க வேண்டும். இங்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 10.04 மற்றும் LibreOffice தொகுப்பு பதிப்பு 334. ஒரு வடிவியல் விளக்கப்படத்தை உருவாக்குவோம். அதில் ஒரு 2D மற்றும் அதற்கு சமமான 3D வடிவத்தை காட்டுவோம். உதாரணமாக சதுரம் ஒரு 2D ஆப்ஜெக்ட். கனசதுரம் அதன் 3D வடிவம். இங்கே 3D ஆப்ஜெக்ட்ஸ் சார்ட் என்ற ஒரு புதிய டிராவ் ஃபைல் ஐ கொண்டுள்ளோம். வரைய ஆரம்பிக்கும் முன் கிரிட்கள் மற்றும் கைட்லைன்களை செயல்படுத்துவோம். இவை பற்றி முன் டியூட்டோரியல்களில் பார்த்தோம். மெயின் menuவில் வியூ ல் கிளிக் செய்து கிரிட், பின் டிஸ்ப்ளே கிரிட் ல் கிளிக் செய்க. பின் மீண்டும் வியூ ல் கைட்ஸ், பின் டிஸ்ப்ளே கைட்ஸ் ல் கிளிக் செய்க. இரு ரூலர்களையும் சென்டிமீட்டர்களில் அமைக்க விரும்புகிறேன். மவுஸ் பாயிண்டர் ஐ கிடைமட்ட ரூலர் ல் வைக்கவும். ரைட் கிளிக் செய்து சென்டிமீட்டர் ஐ தேர்ந்தெடுக்கவும். மவுஸ் பாயிண்டர் ஐ செங்குத்து ரூலர் ல் வைக்கவும். மீண்டும் ரைட் கிளிக் செய்து சென்டிமீட்டர் ஐ தேர்ந்தெடுக்கவும். பேஜ் ல் மேலே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ வரைவோம். அதனுள் டெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ் இன் 2D and 3D என டைப் செய்வோம். இப்போது பேஜ் ஐ ஸ்னாப்லைன் ஐ பயன்படுத்தி இரு செங்குத்து பாதிகளாக பிரிப்போம். செங்குத்து ரூலர் ஐ கிளிக் செய்து அதை டிராவ் பேஜ் க்கு இழுப்போம். செங்குத்து டாட்டட் லைன் தோன்றுகிறது. பேஜ் ஐ இரு பாதிகளாக பிரிக்குமாறு டாட்டட் லைன் ஐ வைக்கவும். இடப்பக்கத்தில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ வைத்து அதில் 2D ஷேப்ஸ் என டைப் செய்வோம். மற்றொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ வலப்பக்கத்தில் வரைந்து அதில் 3D ஷேப்ஸ் என டைப் செய்வோம். 3D டூல்பார்ஸ் ஐ செயல்படுத்துவோம். மெயின் menuவில் வியூ ல் கிளிக் செய்து டூல்பார்ஸ் ல் 3D ஆப்ஜெக்ட்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். மீண்டும் வியூ ல் கிளிக் செய்து டூல்பார்ஸ் ல் 3D செட்டிங்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். 3D ஆப்ஜெக்ட்ஸ் மற்றும் 3D செட்டிங்ஸ் டூல்பாக்ஸ்கள் காட்டப்படுகின்றன. முதலில் 2D ஷேப்களை வரைவோம். ஒரு செவ்வகம், சதுரம், வட்டம் மற்றும் முக்கோணத்தை வரைந்து அவற்றை ஒன்றன் கீழ் ஒன்றாக வைக்கவும். 2D ஆப்ஜெக்ட் ஐ பயன்படுத்தி 3D ஆப்ஜெக்ட் ஐ பெறும் முறை எக்ஸ்ட்ரூஷன் எனப்படுகிறது. அடிப்படையில் 3D ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்க மேல் பாகம் வெளிப்பக்கமாக நகர்த்தப்படுகிறது. முதலில் செவ்வகத்தின் நிறத்தை டர்கோயிஸ் 1 என மாற்றுவோம். செவ்வகத்தை கோப்பி செய்வோம். கோப்பி செய்யப்பட்ட செவ்வகத்தை இழுத்து அதை பேஜ் ன் வலது பாதியில் வைப்போம். இப்போது இன்னும் அது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கான்டெக்ஸ்ட் மேனு ஐ காண ரைட் கிளிக் செய்க. கன்வெர்ட் ல் டோ 3D ஐ தேர்ந்தெடுக்கவும். 2D செவ்வகம் கனசெவ்வகமாக மாறுகிறது. செவ்வகத்தின் உள்ளே ரெக்டாங்கில் என டைப் செய்க. எனினும் 3D ஆப்ஜெக்ட்களினுள் டெக்ஸ்ட் ஐ டைப் செய்ய முடியாது. டெக்ஸ்ட் ஐ டைப் செய்ய டெக்ஸ்ட் டூல் ஐ பயன்படுத்த வேண்டும். டெக்ஸ்ட் டூல் ஐ கிளிக் செய்து கனசெவ்வகத்தினுள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ வரைவோம். அதனுள் டெக்ஸ்ட் கியூபாய்ட் என டைப் செய்வோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் மற்றும் கனசெவ்வகம் இரு வெவ்வேறு ஆப்ஜெக்ட்களாக கருதப்படும். எனவே அவற்றை குரூப் செய்வோம். அதேபோல சதுரம், வட்டம் மற்றும் முக்கோணத்தின் நிறத்தை மாற்றி அவற்றை 3D ஆப்ஜெக்ட்களாக மாற்றலாம். 2D மற்றும் 3D வடிவங்களின் விளக்கப்படத்தை உருவாக்க எக்ஸ்ட்ரூஷன் ஐ பயன்படுத்தினோம். டியூட்டோரியல் ஐ இடைநிறுத்தி இந்த பயிற்சியை செய்யவும். டிராவ் ஃபைல் க்கு ஒரு புது பேஜ் ஐ சேர்க்கவும். ஒரு சதுரத்தை வரைந்து டெக்ஸ்ட் ஸ்க்வேர் ஐ டைப் செய்யவும். டெக்ஸ்ட் உடன் அந்த சதுரத்தை 3D ஆக மாற்றவும். 2D ஸ்க்வேர் டெக்ஸ்ட் உடன் இந்த டெக்ஸ்ட் ஐ ஒப்பிடவும். குறிப்பு 3D ஆப்ஜெக்ட்களை உருவாக்க 3D செட்டிங்ஸ் டூல்பார் ஐ பயன்படுத்தவும்.
முன்னிருப்பு 3ட் வடிவங்களையும் டிராவ் தருகிறது. 3ட் ஆப்ஜெக்ட்ஸ் டூல்பார் ஐ பயன்படுத்தி இந்த வடிவங்களை சேர்க்கலாம். நம் டிராவ் ஃபைல் இல் ஒரு புது பேஜ் ஐ சேர்ப்போம். 3ட் ஆப்ஜெக்ட்ஸ் டூல்பார் இல் ஒரு வடிவம் ஷெல் ஐ தேர்ந்தெடுப்போம். பின் அதை பேஜ் இல் வரைவோம். 2ட் ஆப்ஜெக்ட் களில் பாடி ரோடேஷன் ஐ பயன்படுத்தியும் 3ட் ஆப்ஜெக்ட் களை உருவாக்க டிராவ் அனுமதிக்கிறது. ஒரு 2ட் வடிவம் சர்க்கிள் ஐ டிராவ் பேஜ் இல் வரைவோம். கான்டெக்ஸ்ட் மேனு க்கு ரைட் கிளிக் செய்து கன்வெர்ட் இல் 3ட் ரோடேஷன் ஆப்ஜெக்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும். சர்க்கிள் இல் மாற்றத்தை கவனிக்கவும். இப்போது இது ஒரு 3ட் ஆப்ஜெக்ட். அடியில் டிராவிங் டூல்பார் இல் பான்ட் வொர்க் கேலரி ஐகான் ஐ கிளிக் செய்க. பேவரைட் 16 ஐ தேர்ந்தெடுத்து ஒக் பட்டன் இல் கிளிக் செய்க. நம் டிராவ் பேஜ் இல் டெக்ஸ்ட் பான்ட் வொர்க் காட்டப்படுகிறது. தேவைக்கேற்ப இந்த டெக்ஸ்ட் இன் அளவை மாற்றலாம். இந்த டெக்ஸ்ட் இடத்தில் வேறு டெக்ஸ்ட் ஐ சேர்க்க நினைத்தால் அதை எவ்வாறு செய்வது? அதற்கு டெக்ஸ்ட் பான்ட் வொர்க் இல் டபுள் கிளிக் செய்க. பெரிய டெக்ஸ்ட் இனுள் கருப்பு நிறத்தில் பான்ட் வொர்க் என்ற வார்த்தையை காண முடிகிறது. இந்த டெக்ஸ்ட் ஐ தேர்ந்தெடுத்து ஸ்போக்கன் டியூட்டோரியல்ஸ் என டைப் செய்வோம். டிராவ் பேஜ் இல் எங்கேனும் கிளிக் செய்க. இப்போது பேஜ் இல் ஸ்போக்கன் டியூட்டோரியல்ஸ் என காட்டப்படுகிறது. அடுத்து 3ட் ஆப்ஜெக்ட் களில் எஃபெக்ட்ஸ் ஐ பயன்படுத்த கற்போம். நம் ஷெல் வடிவத்தில் எஃபெக்ட்ஸ் ஐ பயன்படுத்துவோம். அதை தேர்ந்தெடுத்து கான்டெக்ஸ்ட் மேனு க்கு ரைட் கிளிக் செய்து 3ட் எஃபெக்ட்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். இங்கே பல்வேறு தேர்வுகளை காணலாம். செயல் விளக்கத்திற்கு டெப்த் பாராமீட்டர் ஐ 3 சென்டிமீட்டர் என மாற்றுகிறேன். செக்மென்ட்ஸ் இல் ஹாரிசன்டல் ஐ 12 ஆக மாற்றுகிறேன். நார்மல் இல் பிளாட் ஆப்ஷன் ஐ தேர்ந்தெடுக்கவும். பிரிவ்யூ விண்டோ வில் ஆப்ஜெக்ட் இன் மாற்றத்தை கவனிக்கவும். இப்போது டயலாக் பாக்ஸ் இன் மேல் வலது மூலையில் அசைன் ஐகான் ஐ கிளிக் செய்க. இப்போது டயலாக் பாக்ஸ் ஐ மூட மேல் இடது மூலையில் எக்ஸ் மார்க் ஐ கிளிக் செய்க. இப்போது வடிவத்தை காணவும். நாம் தேர்ந்தெடுத்த எஃபெக்ட்ஸ் அதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே உங்களுக்கான பயிற்சி. ஸ்லைடு இல் காட்டியது போன்ற படத்தை உருவாக்கவும். அதை செய்ய 3ட் எஃபெக்ட்ஸ் டயலாக் பாக்ஸ் ஐ பயன்படுத்தவும். 2ட் மற்றும் 3ட் ஆப்ஜெக்ட் களில் டுப்ளிகேஷன் ஐ பயன்படுத்தியும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஐ உருவாக்கலாம். ஒரு புது பேஜ் ஐ உருவாக்கி அதில் ஒரு செவ்வகத்தை வரையவும். அந்த 2ட் செவ்வகத்தில் டுப்ளிகேஷன் ஐ பயன்படுத்தி ஒரு எஃபெக்ட் ஐ உருவாக்கவும். மெயின் மேனு வில் எடிட் பின் டுப்ளிகேட் இல் கிளிக் செய்க. டுப்ளிகேட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. பின்வரும் மதிப்புகளை கொடுக்கவும். நம்பர் ஒஃப் காப்பீஸ் 10. பிளேஸ்மெண்ட் இல் எக்ஸ் ஆக்ஸிஸ் 10. ய் ஆக்ஸிஸ் 20. ஆங்கில் 0 டிக்ரீஸ். முன்னிருப்பு என்லார்ஜ்மென்ட் விட்த் மற்றும் ஹெய்ட் ஐ அவ்வாறே விடுவோம். ஸ்டார்ட் கலர் ஐ யெல்லோ ஆகவும் எண்ட் கலர் ஐ ரெட் ஆகவும் மாற்றுவோம். ஒக் ஐ கிளிக் செய்க. நாம் பெற்றுள்ள ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஐ காண்க. ஆங்கில்ஸ் மற்றும் மற்ற மதிப்புகளை மாற்றுவதன் மூலம் மேலும் பல எஃபெக்ட்ஸ் ஐ பெறலாம். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. இதில் பின்வரும் தேர்வுகளை பயன்படுத்தி 3ட் ஆப்ஜெக்ட் களை உருவாக்க கற்றோம். எக்ஸ்ட்ரூஷன், 3ட் டூல்பார், 3ட் ரோடேஷன் ஆப்ஜெக்ட். மேலும் 3ட் ஆப்ஜெக்ட் களை எடிட் செய்யவும் ஆப்ஜெக்ட் களுக்கு 3ட் எஃபெக்ட்ஸ் ஐ பயன்படுத்தவும் கற்றோம். டுப்ளிகேஷன் ஐ பயன்படுத்தி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஐ உருவாக்கவும் கற்றோம். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது.
மேலும் தகவல்களுக்கு contact@spoken tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போகன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா.